முற்றிலுமாக லண்டன் குடியுரிமையை ரத்து செய்துவிட்டு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடன் சென்னையில் குடியேறும் சங்கீதா விஜய். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய் கடந்த 10ஆம் தேதி பதவியேற்றார். பதவியேற்றது முதலே அவர் பெரும்பான்மையை நிரூபிப்பது, அமைச்சரவை விரிவாக்கம், அதிகாரிகள் இடமாற்றம், நிதிநிலை என பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். விஜய் தினசரி தலைமை செயலகத்திற்கு காலை 10 மணிக்கு செல்கிறார். மாலை வரை அலுவலகத்திலிருந்து பல்வேறு துறையின் செயலாளர்களுடனும் அதிகாரிகளுடனும் ஆலோசனை நடத்தி வருகிறார். முதலமைச்சர் விஜய் தற்போது தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து தினசரி 17 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து தலைமை செயலகத்திற்கு வருகிறார். தினசரி நீண்ட தொலைவிலிருந்து முதலமைச்சர் விஜய் தலைமை செயலகத்திற்கு வருவதால் இதற்கான நீண்ட நேரமாவதாகவும், இதனால் அவர் வரும் வழியில் பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கும் சூழலும் உருவாகியுள்ளது. இதை களைவதற்காக முதலமைச்சர் விஜய் வீடு மாற முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதாவது முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர், அமைச்சர்கள் ஆகியோருக்கு பசுமை வழிச்சாலையில் அரசு சார்பில் ஒரு பங்களா உள்ளது. ஒவ்வொரு அரசின் போதும் அமைச்சர்கள் அந்தந்த பங்களாக்களிலிருந்து தலைமை செயலகம் வருவது வழக்கம். முதலமைச்சர் விஜயும் நீலாங்கரை இல்லத்திலிருந்து பசுமை வழிச்சாலையில் உள்ள ஒரு வீட்டிற்கு இடமாற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நேர விரயத்தை குறைக்கும் வகையிலும் எரிபொருள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையிலும் இதை முதலமைச்சர் செயல்படுத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில்தான் சங்கீதா அவர்கள் லண்டன் குடியுரிமையை முற்றிலுமாக ரத்து செய்துவிட்டு சென்னைக்கு முழுமையாக குடியேறியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சங்கீதா மற்றும் தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய விவாகரத்து முடிவு தற்போது பரஸ்பரமாக முடிவு செய்யப்பட்டதாகவும், பிள்ளைகளுக்காக இருவரும் சேர்ந்து வாழ முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த சூழ்நிலையில்தான் சென்னையில் குடியேறும் சங்கீதா, தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பசுமை வழிச்சாலை அல்லது போயஸ் கார்டன் 2இல் ஏதாவது ஒரு பங்களாவில்தான் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் குடியேற உள்ளார். அந்த வீட்டில்தான் சங்கீதா விஜய் அவர்களும் விஜய் அவர்களுடன் சேர்ந்து குடியேற இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளது.